ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் சமையல் பண்ண போகிறோம். மீன் சமையல்னால் ஒரு பயங்கரமான ஒரு மீன் ஒன்று வந்திருக்கு, நல்லா படா சைஸில். அது என்ன மீனுன்னு காட்டுறோம் வாங்க. நீங்கள் மீன் குழம்பா மீன் பொரியலா என்ன பண்ண போகிறீங்க? மீன் பொரியல் குழம்பு ரெண்டும் பண்ணுற அளவுக்கு அந்த மீன் சைஸ் இருக்குது. இருங்க, டடைங். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ணாடி பாறை. சைஸை பார்த்தீங்களா? ஹெல்சி தூக்கி காட்டல வாழை பிடிச்சி அகத்த டைப்பில் தான் இருக்குது பாருங்க. நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு கால் சைஸுக்கு இருக்குது. சரி ரைட்டு, வைங்க வைங்க வெட்டுங்க. இப்போ மீனை பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். அம்மா தான் வெட்ட போகிறாங்க. வெட்டுங்க வெட்டுங்க. வழுக்குதோ, கண்ணாடி பாறணுன்னா கண்ணாடிக்கு வழுக்குது போல. கரவளை மீனா இப்போ காலையில் பிடிச்சது தானே? இப்போ காலையில் அப்படி சுட சுட ஃப்ரெஷ்ஷான மீன். ரெண்டு இங்கே தெரிஞ்சுட்டு நல்லா வழுக்குது. மண்ணை போட்டு கண்டி தானே. அருவாமனையில் தான் மீன் கட்டிங். ஓடிரல மீன் வந்து இருந்தது நக்குது, செத்த நக்குறக்கு வருது. அடிச்சு பற்றி விடுறாலும் அப்படியே வந்து நின்றுக்கிறதுக்கு. இப்போ கேட் லவர்ஸ்லாம் கமெண்டில் வந்து பொங்குவீங்க. ஆனா ஊனா குட்டி குட்டியாக போட்டு நொய்யுண்டு வீடை லைட்டை திறந்து போட்டு போக முடியல. கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து எதையும் வயிறை கடிச்சு விட்ருங்க போல், அதுக்குள்ளே அடியில் போய் விழுந்து கிடக்குதுங்க. கப்புச்சு போனால் அது பாட்டு அமைதியாக வெளியே தெரியணும். வீட்டுக்குள்ளே வருது. சரி மக்களே, மீனை வெட்டுட்டோம். மீன் எல்லாத்தையும் ப்ராப்பராக வெட்டி முடித்ததுக்கப்புறமா மசாலா குழம்பு வைக்கிறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கம்ப்ளீட்டாக வந்து மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன மசாலாலாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரப்போகுது. ஃபுல் சமையல் வீடியோ. மீன் குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் பாறை மீனுக்கு எப்படி வைக்கிறோம் தான் இதில் பார்க்க போகிறீங்க. நிறைய ஸ்டைலில் வைப்போம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டைலில். இதுதான் வைப்போன்ட்டு கிடையாது. தெரியுதா? மீன் குழம்புனா இப்படி தான் வைப்போங்கிறதுல ஒரு இதே கிடையாது. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரே மீனுக்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் வச்சுட்ருப்போம். மீன் குழம்பு நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதனால் இது இப்படி வராது அப்படி வராதெல்லாம் கிடையாது. நிறைய ஸ்டைல் இருக்குது. எல்லா விதத்துலையும் நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம். மீன் குழம்புலாம் ஏகப்பட்டது. சரி மகளே, பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம். மீனை வெட்டிட்டு வரட்டும் மக்களே. மண்டே வந்து மண்டை பீஸு இது எல்லாத்தையுமே குழம்பு, மற்றபடி துண்டு இது எல்லாமே பொரிக்கிறதுக்கு. அப்படியே ரெண்டாக இது பண்ணியாச்சு. இது யார் சாப்பிடுவாங்க? அம்மா பாப்பா, அவ்வளோதான். வேறு யாரும் நாங்களாம் சாப்பிட மாட்டோம். அம்மா துண்டு எல்லாம் பொரிச்சதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். இதில் முள் வந்து சின்ன முள்ளெல்லாம் இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். அதனால சாப்பிட்டு ரொம்ப சின்ன முள் இருந்தாலும் திங்கிறது இல்லை. மக்களே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீனை வந்து பொரிக்க போகிறோம். வாங்க. மீனை பொரிக்கிறதுக்கு வந்து இப்போ விரவி வச்சு மசாலா ஊற விட்டோன்னு வைங்களேன், குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். அந்த டைமில் வந்து கடைசியாக வந்து மீனை பொரிச்சிக்கலாம். இப்போ என்னெல்லாம் ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கா நக்கிறதுக்கு தானே வெள்ளைப்பூடு மட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். அடுத்து வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா வடிய வச்சுருங்க. ரொம்ப இல்லை, இதை வந்து லைட்டாக சும்மா வெள்ளைப்பூடு மாதிரி கிடக்கணும். அதில் இஞ்சி இது மாதிரி தெரியணும் மசாலாவில். அவ்வளோதான். பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் ஒரு சின்ன அடி முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இது பண்ணிடுறாதீங்க, கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோங்க. நல்ல மணமாக இருக்கும்.
பூண்டு பிடிக்காதாலும் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் இருக்கும். நல்லா பொரிக்கிறப்போ ஊறி நல்ல வாசம் நல்லா வரும். இது என்ன தூள்? மிளகு தூளா? போடுங்க. மிளகுத்தூள் திரிச்சு வீட்டிலே வச்சுருக்கேனே, வீட்டில் திரிச்சது. சின்ன ஜாடியில் போட்டு. அடுத்து வத்தல் தூள். அது வத்தல் தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. அதெல்லாம் அளவுன்னெலாம் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நல்லா போடுங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போடுங்க, முடிஞ்சு போச்சு. நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம். சீரகத்தூள். இது வந்து சீரகத்தூள். நல்ல ஒரு சின்ன சீரகமாக. அப்புறம் வந்து மஞ்சத்தூள். போதும். மஞ்சள் தூள் தான் ரொம்ப போடக்கூடாது. அடுத்து உப்பை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். உப்பு வந்து தேவையான அளவு. அது என்ன தேவையான அளவுன்னு யுவர் சாய்ஸ். நாங்கள் எவ்வளோ போட்டோங்கிறத காட்டிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மசாலாவை நக்கி தெரிஞ்சு அது நம்ம கைப்பக்குவம் நாங்களே நக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. பார்த்துக்கோம். புளி தண்ணி கொஞ்சம் புளி வந்து இப்போ பிசைஞ்சிட்ருக்க கட்டியாக இருக்கணும்னு தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டதான் கொஞ்சம் கட்டியாக ஊற்றினா நல்லாயிருக்கும். எல்லோரும் எலுமிச்சம்பழம் போடுறாங்கல்ல, நம்ம புளி. நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வழக்கமாக வைக்கும்போது புளி தானே போடுவீங்க. புளியை நல்லா கட்டியாக பிசைஞ்சு கட்டியாக வச்சுருங்க. தண்ணி ஆக்கிடாதீங்க, மசாலா தண்ணி ஆயிடும். கட்டியாக இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் முறுமுருண்டு. மசாலா நல்லா மீனில் பிடிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா உள்ளே ஏறிடுது. கொஞ்சம் அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா இறங்கிடுது. நார்மலாக வைக்கிறத விட ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்களும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மசாலா இப்படி வரவி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கிடும் மசாலா, நார்மலாக வெளியே வைக்கிறத விட. அவ்வளோதான், விரவியாச்சு, முடிஞ்சில. உங்களுக்கு காரம் ஈரம் போதுமாக உப்பு இருக்குமான்னு நக்கி பார்த்துக்கோங்க, அது உங்களோடது. காரமும் கொஞ்சம் புளிப்பும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். உப்பு இப்போ நக்கி பார்த்ததில் கொஞ்சம் லைட்டாக தேவைப்படுது, லைட்டாக போட்டுட்டாங்க. புளிப்பும் தேவையான எல்லாம் கரைச்சாச்சேன்னு இருக்கிற எல்லாத்தையும் ஊற்றி விட்டுறாதீங்க, அப்புறம் வம்பா போயிடும். அதை வச்சுருக்கோம், நீங்களாம் கொஞ்சமாக செய்கிறோம். ஆமாம், நக்கி பார்த்து அதுக்கு தக்கன புளி கம்மியாக போட்டுக்கோங்க. ஓவராக இவ்வளோ புளி போட்டாங்களே நம்மளும் அவ்வளோ போடுவோன்னு போட்டுறாதீங்க. அது மீனுக்கு தக்கன நாங்கள் போட்டிருக்கோம், பெரிய மீன். குழம்புக்கு கொஞ்சம் காரம் தான் இது பண்ணோம். இந்த புளியை குழம்பு கரைச்சி நல்லா தண்ணியாக்கி ஊற்றி விட்டுற வேண்டியதான், முடிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட், அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடும், அவ்வளோதான். சிம்பிள் மசாலா தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இது வந்து சிம்பிளாக இப்படி போட்டு வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்ற போனேன். அது பொரிக்கிறப்போ தானே வரும்ல. இப்போவே இருக்குது, பொரிக்கிறப்போ போட்டுக்கணும். பொரிக்கிறப்போ போட்டுக்கோங்க, பொரிக்கிறப்ப தானே போடுவீங்க, இப்போ அந்த டைமில் பார்த்து போட்டுக்கலாம். சரி, வச்சுருங்க. இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அது இருக்கு, நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்து வந்து இப்போ குழம்புக்கு ரெடி ஆகுது. இந்த வேலை பாருங்கள், இப்படி படுத்து கிடக்கான்னு நேராக உட்காரல, படுத்து கிடந்து ஒன்றா இந்த டிவியில் எதையாவது போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. நேராக உட்கார, இப்படி படுத்துட்டு பார்க்கக்கூடாது. சரி வாங்க, இப்போ குழம்புக்கு ரெடி ஆகுது. குழம்பு பார்க்க போகலாம். மீன் குழம்பு, தக்காளி, சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வைப்போம். தட்டி போடலாம், நேற்று வச்சு தட்டி போட்டு வச்சேன்னா அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கலாம். தக்காளி இந்த மெத்தடு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நேர்மையை சொல்லுவேன், கவலைப்படாதீங்க.
நல்லா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பாறை மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மீனை பொறுத்து மாறும். குழம்போட டேஸ்ட்டு மீனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நல்லா நீங்கள் வைக்கிற மெத்தட் எதாக இருந்தாலும் சரி, மீன் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் நார்ன மீனை வாங்கிட்டு குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லக்கூடாது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கணும். அப்போ தான் அது சூப்பராக வரும். இருங்க, வெங்காயம் ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளி 3 போதும். ஒன்றா பெருசுன்னா நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தக்கன, இது 10 பேருக்கு தக்கன, உங்களுக்கு தக்கன கம்மி பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலானா இது என்னெல்லாம் வரும்? அது குழம்பு மசாலானா உங்களுக்கு தெரியும். தெரியுமா? குழம்பு மசாலானா தெரியும். என்ன சரி, குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. மல்லி எல்லாம் போட்டு சீரகத்தூள் எல்லாம் நிறைய போட்டு அரைச்சி வச்சுருப்பீங்க. சரி, அந்த குழம்பு மசாலான்னு போடுவீங்கல்ல நீங்கள் நார்மலாக, 50 கிராம் அது போட்டுக்கோங்க. 50 கிராம். நமக்கு உரப்பு கொஞ்சம் தேவைப்படும். உரப்பு தேவைப்படுறதுனால ஆமாம், குழம்பு கொஞ்சம் கான் போட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் குழம்பு அழகாக தெரியறதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் அரைக்க வேற ஒன்று. சரி, அரைச்சிருங்க. இப்போ வந்து இதை வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஸ்பீடாக வச்சு அரைச்சிக்க வேண்டியதானே. இதெல்லாம் கொஞ்சமாக அரைக்காதீங்க, நல்லாவே அரைச்சிக்கோங்க. நல்லா பட்டு போல் அரைச்சிடணும். இன்னும் குழம்பு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அரைச்சிருங்க. அது அரையட்டும். அடுத்து வந்து இங்கே மிளகா மல்லி இலெல்லாம் கட் பண்ணிருக்காங்க. மிளகாவை கீரி போட்டுட்டு மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. இது குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு குழம்ப எல்லாம் வெட்டுறது இது பண்ணுறது தான். வைக்கிறது கடை கடந்து வச்சு முடிச்சிடலாம். அது வைக்கும்போது சொல்லுவோம். தேங்காய் போடணும். போட்டு விடுங்க சும்மா நிப்பாட்டி. இப்போ தேங்காய் போடாமல் விட்டாங்க. ஆனால் தேங்காய் நீங்கள் போட்டே அரைங்க. தேங்காய் எல்லாமே வா, நீ குழம்பே தேங்காய் எல்லாமேயா நல்லா இருக்குமா? தேங்காய் போட மறந்தாச்சு, அதனால் குழம்பே தேங்காய். ஏன் இப்போ போட்டு அரைச்சிட வேண்டியதானே? வேண்டாமா? தேங்காய் போடாமல் நல்லா இருக்குமா? இல்லை எப்போ வைக்கிறேன்? எப்போவும் வைக்கிறேன். சரி, தேங்காய் எல்லாமே போட்டு வைக்கலாமா? இன்றைக்கி தேங்காய் எல்லாமே வைக்க போகிறாங்க. சரி, பார்ப்போம் தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்கிறது எப்படி இருக்குன்னு. நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது தேங்காய் போடுவீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம். மக்களே, இது பார்த்தீங்கன்னா பட்டு போல் அரைஞ்சிட்டு நல்லா, அவ்வளோதான். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். மேக்ஸிமம் இங்கே வந்து தேங்காய் போடாமல் தான் வைப்பாங்க. தேங்காய் வந்து போட்டு வைக்கலாம். அதான் நான் சொன்னால் நிறையா ஸ்டைல் இருக்குன்னு. இப்போ தேங்காய் போடுறதா எவ்வளோ போட்டிருப்பீங்க? இங்கே எவ்வளோதான் போடுறதா இருந்தால் இவ்வளோ இது, அவ்வளோதான். இந்த டப்பா ஃபுல்லாக வராது. கொஞ்சம் போடணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுக்கலாம். அது அடுத்த டிப்பு போட்டும் ஒன்று வச்சு காட்டுறேன். இப்போ தேங்காய் எல்லாமே வச்சு காட்டுறேன். சரியா? இன்னும் நிறைய ஸ்டைல் இருக்குது. எல்லா ஸ்டைலும் வேணும்னா சொல்லுங்கள். எல்லா மெத்தட்லேயும் மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்சு காட்டுறேன். நேற்று மீன் குழம்பு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று உள்ள மீன் குழம்பு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்க தக்காளி குழம்பு மாதிரி இருக்கா, ஆனால் மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. நேற்று ட்ரை பண்ணது, நேற்று தான் ட்ரை பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ண வித்தியாசமாக உள்ளது. இப்படி நிறைய ஸ்டைலில் மீன் குழம்புகள் இருக்கும். அதனால் எல்லாமே நான் போட்டு விட்றேன். இன்றைக்கி இந்த ஸ்டைலில் பாருங்கண்ணே. இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ரிவ்யூ மாறும். வீட்லேயே நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் நிறைய டைம் சொதப்பியும் செய்யும், நிறைய டைம் நல்லாவும் வரும். அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. அப்படி மீன் பொறுத்து ஒவ்வொரு மீன் மாறும். ஒரு சில மீன்களுக்கெல்லாம் எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் என்ன ஸ்டைலில் வச்சாலும் குழம்பு நல்லாயிருக்கும். அது அந்த மீனை பொறுத்து. ஒரு சில மீன்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ஒரு சில மீன்கள் பிடிக்காது. ஆனால் வீட்டில் நிறைய பேர் மீன் விரும்பி சாப்பிடுவீங்கள்ல, உங்களுக்கெல்லாம் எல்லா மீனும் பிடிக்கும். நாங்களாம் பெருசாக நிறைய மீன்லாம் சாப்பிட மாட்டோம்.
ஆனால் அம்மா அப்பா வீட்டில் உள்ளவங்க அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள்ங்கிறது எங்களை என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் மெயினாக, நான் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ மீன் குழம்பை ரெடி பண்ணலாம் தோழர்களே. தாளசம் பண்ணி வைக்கிறது, தாளசம் பண்ணாமே வச்சுக்கலாம். இப்போ தாளித்து தான் இது பண்ண புரிய. எண்ணெய் காயணுமோ? எண்ணெய் காயட்டும் மக்களே. குழம்பு இப்போ தான் ரெடி ஆகுது. சோறு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு நல்லா சூடாக இப்போ கை சுடுது. குழம்பு வச்சதும் சுடு வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, காயட்டும். அதுக்குள்ளே இங்கே ப்ரிப்பரேஷன்லாம் ரெடியாக இருக்குது. கடுகு தானே, கடுகும் என்னது, வெந்தயம். கடுகு வெந்தயம். பொடி வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்க. கொடுங்க மிளகா. இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெய் சூடானோன்னா கடன்னு போட்டுற வேண்டியதுதான். ஒவ்வொன்றுக்கும் டைம்லாம் வேண்டாம். அடுத்து வந்து கருவேப்பிலை, மல்லியில் அப்புறமா எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு மட்டும் நல்லா பொரிஞ்சிடும். கடுகு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு அப்புறம் இந்த இதுகள்லாம் கடன்னு போட்டுக்கணும். அது போட்டோடனே பொரிஞ்சிடும் கொஞ்சம் உடனே. உடனே பொரிஞ்சிடும். இதுதான் குழம்புக்கு கண்ணாடி பாறை மீன் மண்டை இதுகளை வச்சே குழம்பு வந்து உப்பேற்றி விட்டுற வேண்டிதான். குழம்பு மீன்லாம் பெருசாக யாரும் சாப்பிட மாட்டோம். அம்மா அப்பா இவங்க தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு, நாங்களாம் பொரிச்ச மீன் விரும்பிகள். கொஞ்சம் நல்லா வசங்கி வந்ததுக்கு அப்புறமா அந்த அரைச்ச மசாலாவை போட்டுருங்க. நாங்கள் எப்போவும் வீட்டில் வந்து தேங்காய் இல்லாமல் தான் வைப்பாங்க அம்மா. இப்போ உங்களுக்கு தேங்காய் வச்சு காட்டலான்னு பார்த்துச்சு வைக்கலாம். நான் அடுத்த டைம் தேங்காய் போட்டு வச்சு காட்டுறோம். வழக்கமாக போடுற மாரி தேங்காய் எல்லாமே அதே நினப்பில் வச்சுட்டோம். இது காலையில் பிடிச்ச மீன்னால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தங்கு கடல் மீன்லாம் கொஞ்சம் ஐஸில் வச்சு தான் வரும். அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் கரவலை அப்படியே காலையில் தான் அப்படியே போயிட்டு பிடிச்சிட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு வர்றது. காலையிலே கடலுக்கு போவாங்க, விடிய காலையிலே போவாங்க, டக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே வர்றது. அதனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து புளித்தண்ணி, அந்த மிச்சம் இருந்ததெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு புளித்தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். மீன் குழம்புலாம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்கணும். கொஞ்சம் புளிப்பு கூடினாலும் பிரச்சனை இல்லை மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும். புளிப்பை ரொம்ப ஓடிடாமல், ஆனால் கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் புளிப்பு முக்கியம், மீன் குழம்புல போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக புளிப்பு நீங்கள் போட்டு வைப்பீங்களா? இல்லை எல்லோரும் போட்டு தான் வைப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் புளி ஊற்றி தான் வச்சாகணும். குழம்பே இல்லை. உப்புலாம் அந்த அளவுன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம வாயில் நம்ம இந்த மாதிரி டைமில் லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்க வேண்டியதான். டக்குன்னு எப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தோணுதோ முன்னாடியே லைட்டாக உப்பை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த இதுலேயே மசாலாவாக இருக்க மாரிலாம் நினைக்காதீங்க. லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பிடிச்சி பார்த்துக்கலாம். நிறையா 2K கிட்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. 2K கிட்ஸுங்கிற பாருங்க, நிறையா டேட் லிட்டில் பிரின்சஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். மசாலாவாக இருந்தாலும் நீங்கள் நக்கி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இனி இது கொதிக்க வேண்டியதானே? கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து மீனை தூக்கி போட்டுட்டு வேறு அவ்வளோதான் முடிஞ்சு. கொதிச்ச உடனே அப்படியே கேஸை குறைச்சிடணும். மீன் நல்லா கொதிச்ச உடனே கேஸை குறைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டவங்க குழம்புறது சாப்பிட வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான். இனி வந்து மீனுக்கு போட வேண்டிய எல்லாம் முடிஞ்சு குழம்புக்கு. இனி வந்து மீன் இருக்கல, இல்லை இருக்கட்டும், போட்டுற வேண்டியதானே. கொஞ்சம் சூடாகட்டும், பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் போட்டுக்கலாண்ணே.
இந்த உடையிற மாதிரி மீன் தான் போட மாட்டாங்க. அது நல்லா தான் இருக்கும். சரி ரைட்டு. இது இப்போ ஃப்ரெஷ்ஷான மீன்னால இப்போ போட்டுடலான்றேன். மீன் மண்டை எவ்வளோ பெருசு, அப்படியே பெரிய மண்டை அப்படியே ரெண்டாக பொழந்தாச்சுண்ணே. சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வெட்டிடுவாங்க. அப்படியே அந்த தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. அப்படியே மொத்தமாக கவுத்திடாதீங்க, நல்லா கழுவி எடுத்துட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு. மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டுலாம் கிண்டுனீங்கன்னா மீன் பிஞ்சு ஓடிடும். நல்லா கொதிக்க விட்டுருங்க போட்டு. நல்லா கலகலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சு அப்படியே இந்த 5 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த சிம்மில் கொதிச்சுட்டு அப்படியே 5 நிமிஷம் கொதிச்சோன்னா, கொதிச்ச உடனே சிம்மில் வைக்கணும். சிம்மில் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிரும். ஆமாம், இப்போ கொதிச்ச உடனே நம்ம சிம்மில் 5 நிமிஷம் சிம்மில் போட சொல்கிறேன். சிம்மில் 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது உங்கள் கேஸோட பவர் பொறுத்து. பெரிய கேஸ்னா இது கொஞ்சம் வேகமாக தான் எரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தக்கன வச்சிங்கன்னா, கொதிச்சதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலா வடை இல்லாமல் வரும். அது நல்லா வெந்த உடனே அந்த மீன் உள்ள சாறுலாம் இறங்கணும்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த சிம்மில் வச்சு விட்டிங்கன்னு வைங்களேன், பச்சை மசாலா வடைகள்லாம் இல்லாமல் போயிட்டு அந்த மீனோட வாசம், அந்த குழம்போட டேஸ்ட்டுகள்லாம் நல்லா தூக்கி கொடுக்கும். மசாலா வடை இருந்துட்டுனாலே இது பண்ணி விட்டுரும், மற்ற வடைகளை தெரியாது. கொஞ்சம் நக்கி பார்த்து புளிப்பு கரெக்டாக இருக்கணும், ஊற்றிக்கலாம். சரி மக்களே, மீன் குழம்பு ரெடி ஆகட்டும். வைக்கிற முன்னாடி எல்லாம் பார்த்துக்கணும்னா புளிப்பு வச்சதுக்கப்புறம் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி ஊற்றிடாதீங்க, குழம்பு சொதப்பேரும். எல்லாம் போட்டு ஸ்டார்டிங்கே செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லா மீன்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. சரியா? சரி, மீன் குழம்பு ரெடி ஆகட்டும், கொதிக்கட்டும். சரியா மக்களே? ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நல்லா கொதிச்சுட்டு மேலே புகை வருது தெரியுதா? எடுங்க. நல்லா கொதிக்குது தெரியுதா? கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, கடற்கடன்னு கொதிச்சுட்டு. ஆனால் அவங்களுக்கு தக்கன கட்டியாக வைக்கிறதுனா கட்டியாக வச்சுக்கலாம், தண்ணி வேணாலும் தண்ணியை ஊற்றிக்கலாம், எவ்வளோனாலும் ஊற்றிக்கலாம். கட்டியாக வச்சா அது ஒரு டேஸ்ட்டு, தண்ணியை வச்சா அது ஒரு டேஸ்ட்டு. தண்ணியை வச்சா நல்லா இருக்காதுன்னுலாம் இல்லை, அதுவுமே நல்லா இருக்கும். தண்ணியை வச்சா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. இனி வந்து அப்படியே லோ சிம்மில் வச்சிட வேண்டியதான். மூடிட்டு தான் சிம்மில் வச்சா நல்லா கொச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், அப்படியே லோ சிம் ஆக்கியாச்சு, ஃபுல்லாக ஆக்கியாச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதானதுக்கப்புறமா அப்படியே உள்ளே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப கொதிக்காது, அப்படியே மிதமாக கொதிச்சுட்டே இருக்கும். நல்லா கொதிக்கணுண்ணே, மூடி வச்சு சிம்மில் வச்சாலும் நல்லா கொதிக்கணுண்ணே. அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அப்படியே சரி மக்களே, அப்படியே கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு ரெடி ஆயிரும் குழம்பு. ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் குழம்பே ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு மீன் குழம்பை ரெடி பண்ணிடலாம். 15 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி பண்ணுவது எப்படி, அதான் இந்த வீடியோ டைட்டில். சரி மக்களே, அது ரெடி ஆகட்டும். அடுத்து மீனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா ஊறட்டும், பொரிக்கிறது காட்டுறேன். மக்களே, குழம்பு வந்து சிம்மில் இருந்துச்சு, எடுத்தாச்சு. அவ்வளோதான், கொதிக்க அப்படியே சிம்மில் வச்சாலும் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கா. அவ்வளோதான், குழம்பு ரெடி. பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். வேலை செய்ய சொசைட்டிக்கு. அடுத்து வந்து மீன் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. இல்லை, இப்போதைக்கு பொரிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை போட்டு லைட்டாக இது பண்ணிக்குவோம். இதை மசாலா கூடயும் நீங்கள் ஊற வைக்கிறதா வச்சுக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயை ஊற்றிட்டு மீனை பொரிச்சிருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றுற ஒன்று டப்புன்னு மீனை போட்டுறாங்க. தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். புதுசாக சமையல் யாரும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு. மக்களே, எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சிட்டு இப்போ மீனை வந்து போட்டுற வேண்டியதான். போட்டோன்னு அப்படியே விரியுது பாரு, இந்த மசாலா அப்படியே தான் பொரியிறது வந்து கருவேப்பிலை. தப்பு என்ன தெரிக்கி
கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையோட இது இறங்கி கொஞ்சம் வாசமாக இருக்கும். கையில் தெறிக்க என்ன லென்ஸில் தெரிக்காமல் இருந்தால் சரி. அவ்வளோதான். இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து புரட்டி விடும். இது பொரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் கேட்கேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு ஆகும். புரட்டி விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். ரொம்பவும் வேகமாக நெருப்பு வைக்கக்கூடாது. இது சின்ன கேஸு, அதனால் இதில் போடுறது. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி தான் வச்சுருக்கோம். ரொம்ப வச்சிங்கன்னா மீன் கரிஞ்சு போயிடும். அப்படியே கொஞ்சம் மிதமான சூட்டில் அப்படியே இதானால் தான் உள்ளுக்குள்ளே வரைக்கும் சூடு இறங்கி இதாகும். ரொம்ப இதாக வச்ச இதாகிருந்தா மேலே கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அந்தமாரி ஆயிரும். கரெக்டான பதத்தில் வச்சிட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், புரட்டியாச்சு. அவ்வளோதான் மக்களே, மீன் வந்து ரெடி ஆகிட்டு. மீன் ரெடி. இப்போ நான் சோறை போட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு போட்ட வேண்டிதான். சோத்து கரண்டி. உங்கள் வீட்டில் சோறு கரண்டி எப்படி இருக்கும்? இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள சோத்து கரண்டி. எல்லா வீட்லையும் இப்படி தானே இருக்கும். இது சோறு ஏன் இப்படி வச்சுருக்காங்க? கையை வச்சு எழுதுகிற மாதிரி ஃபீல் இருக்கா? கை அளவு, ஒரு கை அளவு எடுத்து 2 கை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நம்ம எவ்வளோ போட்டாலும் இப்படி பரப்பி விட்டுருணும். அவ்வளோதான். போதும் நிறைய போட்டேன். இவ்வளோ நேரம் ஆஃப்ல வச்சிருந்தேன். உனக்கு போரு தம்பி, இது நாங்கள் சாப்பிட போகிறோம். இது எங்கள் டைம். 1 டைம் முடிஞ்சு இவ்வளோ நேரம். அவ்வளோதான். சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். குறிச்ச மீன், கண்ணாடி பாறை மீன். மீனை கலக்கலை, மேலே தான் கலக்கிறேன். மீனை கலக்கிட்டா உடஞ்சிரும். அப்படி லைட்டாக கலக்கி விட்டுட்டு அப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா தான் அந்த மசாலா இதோட கரெக்டாக வரும். இல்லை மேலே இருக்க மட்டும் ஒதுக்கி வச்சுருவோம். மீனை பார்த்தீங்களா, பார்க்குறப்ப அப்படியே ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல. ஹார்ட் ஷேப்பில் வந்துருக்கு. எல்லோரும் கமெண்டில் ஒரு ஹார்ட் தட்டி விட்ருங்க. மீன் படத்தையும் போட்டு ஹார்ட்டையும் தட்டி விட்ருங்க. ஓகே, யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குதுன்னு பார்ப்போம். நீ சாப்பிட்லையா? இப்போ தான் சாப்பிடு. உங்கள் அம்மா இங்கே சாப்பிட சொல்லு. சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லு. சோறு சூடாக இருக்குது, குழம்பு கொதிக்க இருக்குது, சூடாக சாப்பிட்டால இருக்கு. பாய் பொத்துட்டுன்னா அப்புறம் எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சு. தெரியாமல் போயிடும். கொஞ்சம் லைட் சூடோடு சாப்பிடணும். ஆனால் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொதிக்க சாப்பிடக்கூடாது. ஒரு மிதமான பாதி அளவு சூடில் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சூடு ஆற விட்டு சாப்பிடக்கூடாது. அது சூடாக சாப்பிட்டாலே அந்த மீன் குழம்பு வந்து ஒரு மாதிரி அருமையாக அப்படி உள்ளே இறங்குது. கொதிக்கல, அப்படியே மிதமான சூடில் பொரிச்ச மீன் பெர்ஃபெக்ட், அருமையாக இருக்குது. அந்த பூண்டு, அந்த பெப்பர் எல்லாம் போட்டு அதை வைக்கும்போது அப்படியே தெருதா, செம்மையாக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா இருக்கா? மசாலாலாம் நல்லா இதில் வச்சோன்னா நல்லா இறங்கி பக்காவாக இருக்குது. ஓகே மக்களே, அடடா மீன் குழம்பு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. தேங்காய் போடாமல் அடுத்து தேங்காய் வச்சோம் வேற ஒரு மெத்தடில். இதிலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடுத்து வர நான் மீன் குழம்பு நிறைய போட்டு விட்றேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இந்த மெத்தட். ஆனால் மீனை இப்படியே பொரிச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக.
ரைட்டாக அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ப்ரொசீஜர் படி கரெக்டாக வைங்க, சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுமாதிரி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக குழம்பு ஊற்றிடாதீங்க. அது கொஞ்சம் நிறைய பேர் அப்படி சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஊறி அது ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். இப்படி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸே. ஆனால் இருக்கிறதுல பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுதான். அப்படி ஊற்றி மொத்தமாக இது பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற விட நிறைய அப்படி ட்ரை பண்ணாமல் ஒரு இதில் அப்படியே ஊற்றி பழகுறதுனால பழகிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே தான் இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்லணும், ட்ரை பண்ணலாம் எப்படி இருந்துச்சு, நல்லா வந்துருந்துச்சா அப்படின்னு. சரியா? கமெண்ட்டில் பார்ப்பேன், வெயிட் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு இன்னும் நிறையா இது ட்ரை பண்ணலாம். டாடா, பீஸ் அவுட். ஆமாம், அதான் சொல்லியிருக்கேன். பாய் மக்களே. அம்மா சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணுவீங்களாம் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு. சரியா மக்களே? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா இருக்குது. மீன் குழம்பு நேற்றும் நல்லா இருந்துச்சு. நேற்றும் செகண்ட் ரவுண்டு போட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுவும் மீன் பொரிச்ச மீனுக்கு அருமையாக எழுதுது. இதெல்லாம் மறுபடியும் சோறை போட்டு நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு பேரும். அது மீன் குழம்பு தான் மேக்ஸிமம் போகும். அவ்வளோதான் போட்டு சரி. சரி மக்களே, ரெண்டாவது ரவுண்டையும் அப்படியே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு வரேன். ஓகே மக்களே, இப்போ வந்து மீன் மண்டையை எடுத்து வாப்பாவுக்கு வைக்க போகிறாங்க. சொன்னல வாப்பா அம்மா, அது பாருங்க, எடுக்கும்போதே அப்படியே பெய்யுது பாருங்க, அவ்வளோ இதாக இருக்கும். அதுதான் ரொம்ப கிண்டிடக்கூடாது குழம்ப, பிஞ்சு ஓடிடும். ஒரு மண்டையில் பாதி தான், பாதி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. குழம்பு மீன்லாம் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இருங்க, குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. குழம்பு மீன் கண்ணாடி பாறைலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாபா சொல்லிச்சு வஞ்சரம் தோத்துருமா கண்ணாடி பாறை கிட்ட. என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடு மீன், மண்டையில் உள்ள மீன் நல்லா இருக்கா? மண்டை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. மீன் மண்டை வந்து டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும்பாங்க. நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்பாங்க. நம்ம பெருசாக சாப்பிட்றதில்ல. சரி மகளே, டாடா, பாய்.